சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இந்த செய்தியை கேட்டு உன் துணையின் மனதில் இருக்கிறதை தெரிந்து கொண்டு உன் துணைக்கு என்ன பதில் சொல்கிறாய் என்று என்னிடம் சொல்ல வேண்டும். உன் துணையை இன்று சட்டையை பிடித்து நான் கேள்விகளை கேட்டேன். உன் மனதில் நீ என்னதான் நினைத்து இருக்கிறாய்? உன் வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை நீ என்னதான் எடுத்திருக்கிறாய்? என்னிடம் நீ சொல்லியே தீர வேண்டும். நீ பதில் சொல்லவில்லை என்றால் உன் சாயப்பா இந்த இடத்தில் இருந்து நான் நகர மாட்டேன். நானும் என் குழந்தையை பொறுமையாக இருக்கச் சொல்லி என் குழந்தையும் என் பேச்சை கேட்டு பொறுமையாக காத்திருக்கிறது. காலங்கள் தான் கடந்து கொண்டு செல்கிறதே ஒழிய எதுவும் மாறுவதாக எனக்கு தெரியவில்லை. அந்த மாற்றங்கள் உனக்குள் வருமா வராதா என்று உன்னிடம் கேட்கத்தான் வந்தேன் என்று உன் துணையிடம் சட்டையை பிடித்து கேட்டேன். உன் துணை, இதுதான் சாயப்பா என் முடிவு, இனி என்னிடம் இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் என்று உன் துணை சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கேட்கும் பொழுது எனக்கு நினைத்தால் வெறுப்பாக இருக்கிறது. உன் துணையை உன் துணையோ எப்பொழுது வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார். ஆனால் உன் துணையோ தள்ளாடி போன மனதை வைத்துக் கொண்டு அந்த மனதில் நீ இல்லை என்று வெளிப்படையாக இறுதியான முடிவை கொடுத்து விட்டார். அந்த முடிவை கேட்டதில் இருந்து எனக்கு பாரமாக இருக்கிறது. உன் துணைக்காக காத்திருப்பது இனி வீண்தான். உன் வாழ்க்கைக்கான சந்தோஷங்களை நீ எடுக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் உன் சாயப்பா நான் துணையாக நிற்பேன். உன் துணைக்கு முன்னால் உன்னை அற்புதமான வாழ்க்கையை வாழ வைத்து காட்ட வேண்டும் என்று நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அந்த முடிவு நீயும் கட்டுப்பட்டால் உன் வாழ்க்கையும் மாற்றி உன்னை சந்தோஷம் அடைய வைப்பேன். வெகு விரைவில் இனி நீ காத்திருப்பது வீண் என்று மனம் திருந்தி உன்னிடம் நான் சொல்லிவிட்டேன். இனி உன் துணையின் முடிவுக்காக காத்திருக்காதே. உனக்கான நல்ல முடிவை தேடு. உன் வாழ்க்கையை தொடங்க நல்ல முடிவை எடு. நீ எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் உன் சாயப்பா துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்த பெரும் உதவியாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.